அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றேன். ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன நீட்டா உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து தனித்தனியா வந்து கொஸ்டின் கலெக்ஷன்ஸோட வித் ஃபார்முலா புக்லெட்டோட தனித்தனியா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளத்துல கேம் தியரியிலேருந்து கேட்குற கொஸ்டின் வச்சுக்கிங்களேன். எப்படி இருக்குன்றத பாருங்க. இஃப் அ 2 பர்சன் ஜீரோ சம் கேம் ஆஸ் நோ ஷேடல் பாயிண்ட் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து என்ன இருக்கும்? பியூர் ஸ்ட்ராட்டஜா, மிக்சடு ஸ்ட்ராட்டஜா, ஆல்வேஸ் ஜீரோ வேல்யூவா, கேனாட் பி சால்வ்டான்னு கேட்குறாங்க. ஸோ நோ ஷேடல் பாயிண்ட் அப்படின்னா த ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி இஸ் மிக்ஸ்டு. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு நோட் போட்டு எழுதிடணும். இந்த விஷயத்த அழகாக ஒரு நோட் போட்டு தனியாக ஓஆர் மட்டும் தனியாக கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஏரியாவும் அப்படி தான். இங்கே பாருங்கள். கன்சிடர் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் பிளேயர் ஏ கொடுத்துட்டாங்க. விச் ரோ இஸ் டாமினேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ ரோ 1 இருக்கு இல்லையா? இந்த ரோ 1ஓட குவான்டிட்டி வந்து 2 விட பெருசு, 1 விடவும் பெருசு. அதுக்கப்புறம் 2ஓட குவான்டிட்டி வந்து 0 விட பெருசு, 1ஓட பெருசு. 4ஓட குவான்டிட்டி வந்து 3 விடவும் பெருசு, அது 2 விட பெருசு. அப்போ டாமினேட் பண்ணுது. ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த R1ன்ற ரோ வந்து R2, R3 டாமினேட் பண்ணுது. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? சிம்பிளா அதாவது இது எல்லாமே பேசிக்காவே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இதை வச்சு நீ ப்ராப்ளம் சால்வ் பண்றது தனியா இருக்குங்க. ப்ராப்ளம் நீங்க தனியா சால்வ் பண்ணி போடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பாருங்களேன். அப்படியே லீனியர் அல்ஜிப்ரால கேட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப நீட்டா உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் கலெக்ஷன் சூப்பரா ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். சார் இதனுடைய சொல்யூஷன் எங்க சார் இருக்கு? அப்படியே இந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய சொல்யூஷன் செட் உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்தமா பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 50 டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 கொஸ்டினுக்குமே நீங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படியே பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலா இந்த டெஸ்ட்ல ஒரு மினிமம் ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோ பாருங்க டீடைல் சொல்யூஷன். ஸோ 77 கொஸ்டினுக்கு அப்படியே சொல்யூஷன் கொடுத்துட்டோம் பாருங்க. The set of vectors v1, v2, v3 and so vn linearly independent if என்ன சொல்றாங்க பாருங்க. linearly independent இருக்கு அப்படின்னா all the coefficients are non-zeroவா, at least one coefficient is zeroவா, all the coefficients are zeroவா. ஸோ linearly independent செட்டுக்கு சப்போஸ் லீனியர் காம்பினேஷன் எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன். a1 v1 plus a2 v2 and so on an vn எழுதிங்கன்னா all the a's are கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். அப்போ டெஃபினிஷனே நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொஸ்டினா மாத்திருக்கேன். எனி சப்செட் ஆஃப் linearly independent set is linearly independent. A basis of a vector space is a set that is என்ன சொல்லி கேட்குறாங்க. வெக்டர் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு ஒரு பேசிஸ்னா அந்த செட்டை ஸ்பேன் பண்ணும். அதே போல் அந்த கலெக்ஷன் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அந்த டெஃபினேஷன் அப்படியே கொஸ்டினா மாத்திருக்கேன். ஆல் த பேசிஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஏன்னா பேசிஸை பொறுத்தளவுக்கு ஒரு செட்டு பேசிஸ் செட்டு இப்போ 2 b1 b2 இருக்கு அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் b1ம் சைஸ் ஆஃப் b2 சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ சைஸ் ஆஃப் b1 சைஸ் ஆஃப் b2 வந்து ஆல்வேஸ் சேம். நீ எனி கைண்ட் ஆஃப் பேசிஸ் ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய செட் வைஸ் நீங்கள் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்டினாலிட்டி வைஸ் சேமா இருக்கும். dual space v star consisting of all the linear functional. பாருங்க ஒவ்வொரு லைனுமே கொஸ்டினா வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ ஒர்க்கா இருக்குன்றத பாருங்க. ஓகே. ஸோ இது போல நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு. வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. தேங்க்யூ.